தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸோட குடும்ப சித்திரம் ஒன்று இருக்குது. அதாவது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய கதைக்களம் தான். ஆனால் இட்டாலியன் ஃபேமிலியை சார்ந்தது இந்த படம். அமெரிக்காவில் புறப்பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் கதாநாயகன் பேச்சுலர், ஸ்டில் 60 வயசாகியும் அவர் பேச்சுலராக தான் இருக்கார். சின்ன வயசில் பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து சமைக்கக்கூடிய உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய ஆள் இவர். அப்பப்போ அந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கவும் கூடிய ஆளும் தான். இவருடைய பாலிய நண்பர் அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த 60 வயசில் இவர் ஒரு கடல் தாண்டி வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. எப்பவும் லேட்டாக தான் போகக்கூடிய ஆள் இவர். ஒரு கட்டத்தில் அம்மா இறக்க, பாட்டியும் இறக்க, இவங்க அவங்களோட ஃபண்டு கொஞ்சம் இருக்குது. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணு, இல்லை ஊர் சுற்று, ஏதாவது ஒன்று பண்ணு, அப்போ தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்ல, இவர் அம்மா மார்க்கெட் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த ஏரியாவுக்கு போகிறேன்ட்டு போக அங்கே ஒரு இடத்த பார்க்குறாரு. இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிப்போம். ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாப்புல, உனக்கு சத்தியமாக பைத்தியம் பிடிச்சிருச்சு மகனே, நீ இது இருந்தவே மாட்டே, உனக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை நிறையா இருக்குது, அந்த காசை வச்சு கடனை அடைச்சிரு, இல்லை நீ ஊர் சுற்று, ஏதோ ஒன்று பண்ணு, ஆனால் ஹோட்டல் ஆரம்பிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படிங்க. இல்லை, இந்த ஹோட்டலுக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இட்டாலியன் குடும்ப ஃபுட்டு தான் உள்ளே வைக்க போகிறேன், நம்ம பாட்டியும் அம்மாவும் என்ன சமைச்சு நமக்கு கொடுத்தாங்களோ அதைத்தான் உள்ளே கொண்டுட்டு வர போகிறேன் அப்படிங்க. ஃப்ரெண்டுடைய மனைவி சூப்பராக இருக்குது இந்த கான்செப்ட், கண்டிப்பாக இது ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, இல்லை நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்க. இந்த பழைய ஹோட்டலை ரீவன் பண்ணுறதுக்கு பெருசாக செலவாகுமேப்பா அப்படிங்க, அதுக்கு தான் நீ இருக்கிறிய அப்படிங்க. ஃப்ரெண்டு தன்னுடைய காரை விற்று எல்லா செலவையும் செஞ்சு முடிக்கிறாரு. கதாநாயகனுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராண்ட்மாக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த வேலை செய்யணும் நீங்கள் அப்படிங்க. அவங்களும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தையும் திட்டிக்கிட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. உணவு பிரமாதமாக வர ஆரம்பிக்குது. ஆனால் எவனும் சாப்பிட வரல. ஒரு கட்டத்தில் கதாநாயகன் போய் இந்த ஃபுட் ரிவ்யூ எழுதுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய், சார் இதெல்லாம் என்னோடய சாப்பாடு, நாங்கள் இங்கே வைக்கிறேன், முடிஞ்ச ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி எனக்கு 1 வருஷத்துக்கு கால் ஷீட் இருக்குது, நீ அடுத்த வருஷம் ஏதோ ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சேன்னு சொல்லு, அப்போ நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்க. பார்த்துட்ருக்கிற நம்மளும் சரி அவனும் சரி நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவான், எதுக்குடா இந்த வேலை அப்படின்ட்டு. நாளைக்கு நான் கடையை சாத்த போகிறேன், அதனால் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறேன், நம்ம பாட்டியம்மாக்கள் எல்லாம் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கட்டும், அவங்களாவது இந்த ஃபுட்டை பற்றி பேசட்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அம்மா இறக்கிறப்போ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க பக்கத்து வீட்டுக்கார மாட்டேன். அடுத்த நாள் கடையை சாத்த போகிற நாளும் வந்துருச்சு. எல்லோரும் வராங்க, சாப்பிட்றாங்க, எல்லோரும் மகிழ்ச்சி ஆகிறாங்க. கடையை க்ளோஸ் பண்ணுறாப்புல வீட்டுக்கு போகிறாரு. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ட்ரை பண்ணலாம். போர் அடிக்காது, கொஞ்சம் காமெடியெல்லாம் இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.